சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீங்க நினைக்கிற மாதிரி அவரை நான் எங்கேயும் அனுப்பியும் வைக்கல. இங்க பாருடி, என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. பொறுமை மீறினா நான் மிருகமா மாறிடுவேன். என்ன மிருகமா மட்டும் மாத்திராதே, மரியாதையா சொல்லு, அவர் எங்க போயிருக்காரு? மேடம், நீங்க என் தலைய தனியா வெட்டி போட்டாலும் எனக்கு தெரியாது மேடம், அதுதான் உண்மை. மேடம், எனக்கு டைம் கொடுங்க, நான் இப்ப வந்துடுறேன். ஏய், மாப்பிள்ளை எங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்க, நீ பதில் சொல்லாம எங்க போற? மேடம், நான் இதோ வந்துடுறேன், கொஞ்சம் டைம் கொடுங்க. அஞ்சலி, எங்க போற? இதோ வந்துடுறேன் சார். அஞ்சலி, நீ எங்க போற? போகும்போதே அபசகுணமா எங்க போறேன்னு கேட்காதீங்க. இது வந்துடுறேன் அண்ணி. ஏய், ஆட்டோ எங்கம்மா போகணும்? கேகே நகர் வரைக்கும் போகணும். போலாமா? ஏன் ஆட்டோ எங்கம்மா போனோம்? முன்னாடி போகுதுல, அந்த ஆட்டோ ஃபாலோ பண்ணு. சரிம்மா. அது போகுது பாரு, அந்த ஆட்டோ தான். ஓகேம்மா. அண்ணா, கொஞ்சம் சீக்கிரம் போங்க. சரி. மாப்பிள்ளை எங்க போனாருன்னு தெரியாதுன்னு என்கிட்டயே பொய்ய சொல்லிட்டு இப்ப இவ மட்டும் எங்க கிளம்பி போயிட்டு இருக்கா? போகட்டும் போட்டோம், எங்க போனாலும் என்கிட்ட இருந்து அவ தப்பிக்கவே முடியாது. அவ எங்க போறான்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும்ல. தம்பி, கொஞ்சம் சீக்கிரமா போ, அந்த ஆட்டோ விட்டுறாத. சரிங்கம்மா. அண்ணா, கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணா, ப்ளீஸ்ண்ணா. போறோமா? தம்பி, கொஞ்சம் ஆட்டோ நிறுத்து நிறுத்து நிறுத்துப்பா. நினைச்சேன், நான் நினைச்ச மாதிரியே அவளோட வீட்டுக்கு தான் போற. மாப்பிள்ளை அவ வீட்டிலேயே ஒளிச்சு வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட தலையே வெட்டி போட்டாலும் எனக்கு தெரியாதுன்னு சொல்ற. பயங்கர கேடியா தாண்டி இருக்கேன். இருடி இரு, மாப்பிள்ளை மட்டும் உன் வீட்டில் இருக்கட்டும், நான் உண்மையாவே உன் தலையை வெட்டி போடுறனா இல்லையான்னு மட்டும் பாரு. அஞ்சலி. மகேஷ் சார், நீங்க எதுக்கு சார் இங்க வந்தீங்க? ஏய், இப்பதான் வந்தாரு, டீ கேட்டாரு, போட்டு கொடுத்துருக்கோம், குடிக்கிறாரு. என்ன என்ன சார் நீங்க இப்படியா யார்கிட்டயும் சொல்லாம காலையிலேயே கிளம்பி வந்துருவீங்க? ஆமா, நான் இங்க வந்திருப்பேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? சார், உங்களை காணோன்னு வீட்ல எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க சார். நீங்க எங்க போயிருப்பீங்கன்னு நான் யோசிச்சு பார்த்தேன். நேத்து நீங்க இங்க வந்துட்டு போனதுனால ஒருவேளை நீங்க இங்க வந்திருப்பீங்களோன்னு கெஸ் பண்ணி தான் நான் இங்க வந்தேன். நான் நினைச்ச மாதிரியே நீங்க இங்கதான் வந்திருக்கீங்க. வாங்க சார், வீட்டுக்கு போலாம். உங்களை காணோன்னு அங்க எல்லாருமே ரொம்ப பதட்டமா இருக்காங்க. வாங்க சார். அஞ்சலி, இரே, வந்த புள்ள இன்னும் முழுசா டீய கூட குடிக்கல, அதுக்குள்ள வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்க. அவர் டீய முழுசா குடிக்கட்டும். ஐயோ ரஞ்ச், ஐயோ பாட்டி, நிலைமை புரியாம பேசிட்டு இருக்காதீங்க. இவரை காணோன்னு அங்க எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. சார், நீங்க வாங்க சார், போலாம். அஞ்சலி, ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? அஞ்சலி, நேத்து நைட்டு ஃபுல்லா எனக்கு தூக்கமே வரல.
என் மனசு ஃபுல்லா உடனே இங்க கிளம்பி வரணுங்கிற நினைப்பாவே இருந்துச்சு. நான் இங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு என்னமோ இந்த வீட்லயே இருந்த மாதிரியும் இங்கேயே வாழ்ந்த மாதிரியும் யாரோ ஒருத்தர் என் கூடவே இருந்த மாதிரியும் நைட்டு ஃபுல்லா எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. சார், சின்ன வயசுல நீங்க இங்க அடிக்கடி வந்ததா பாட்டி சொல்லிருக்காங்கல்ல, அந்த ஞாபகமா தான் சார் இருக்கும். ம், ம், ம். இல்ல அஞ்சலி, எனக்கு வந்தது சின்ன வயசுல நடந்த ஞாபகங்கள் இல்ல. என் கூட இந்த வீட்லயே யாரோ ஒருத்தர் இருந்திருக்காங்க. அது பாட்டி இல்ல, வேற யாரோ ஒருத்தர். அந்த ஒருத்தர் கூட நான் இந்த வீட்ல ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கேன். சார், அதெல்லாம் உங்க இல்யூஷனா கூட இருக்கலாம் சார். இல்ல அஞ்சலி, கண்டிப்பா அப்படி இருக்க சான்சஸே இல்ல. ஏன்னா இந்த வீட்ல இருக்கிற ஒவ்வொரு இடத்துலயும் நான் வாழ்ந்ததுக்கான ஞாபகங்கள் எனக்கு இருக்கு. ஓகே சார், இதெல்லாம் நாம அப்புறமா பேசிக்கலாம். நாம முதல்ல வீட்டுக்கு போலாம் சார். இல்ல அஞ்சலி, நான் வரல. நான் இப்போ இங்க வந்ததுக்கு அப்புறம் என் மனசு ஃபுல்லா ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால நான் இங்கே இருக்கேன். ஐயோ சார், உங்களை காணும்னு அங்க எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. நீங்க அப்புறமா கூட இங்க வாங்க சார். இப்போ நீங்க என் கூட உடனே வீட்டுக்கு வாங்க சார், ப்ளீஸ் சார். அஞ்சலி, அவர்தான் இங்க இருக்கேன்னு சொல்றாருல, அவரை ஏன் நீ வம்படியா கூப்பிட்டுட்டு இருக்க? ஐயோ ப்ளீஸ்ங்க, நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இப்ப அவர் அங்க வரலன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். சார், உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன், தயவு செஞ்சு என் கூட வாங்க சார், ப்ளீஸ் சார். அஞ்சலி, ஏன் இப்படி கெஞ்சிட்டு இருக்கீங்க? எனக்கு பார்க்கவே கஷ்டமா இருக்கு.